ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதியில் இன்னைக்கு ஒரு செம்மையான எபிசோடு ஃப்ரெண்ட்ஸ். வச்சாங்க பாருங்க சாரதா நம்ம ஸ்வேதாக்கு ஒரு ஆப்புனால ஆப்பு. இதுதான் ஒரு செம்மையான ஆப்பு. இதை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க, அதே சமயத்தில் லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். செம்ம ஹாப்பியில் இருக்காங்க. கார்டன் ஏரியாவில் அங்கேயே இங்கே நடந்துக்கிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே வர்றாரு அறிவு. என்னம்மா இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? அப்பா சொத்து ஃபுல்லாக நாளைக்கு நம்ம பேரில் வரப்போகுதுப்பா, நான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஆமாம்மா, நீ சொல்றது கரெக்டு தான்மா. என்னமோ நம்ம இத்தனை நாள் இருந்ததுக்கு சொத்து முழுதுனாச்சு நம்ம பேரில் வருதே, அதே எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க அறிவு. அப்ப பார்த்தா என்ன வேக வேகமாக குடுக்குன்னு ஓடி வந்து டப்புன்னு அறிவு மேலே இடிச்சு நிற்கிறாங்க, பிரேக் போட்டு நிற்கிறாங்க. பார்வதி, எதுக்கிட்டே இப்படி வேகமா வர்ற? ஏங்க ஒரு விஷயம் தெரியுமா ஸ்வேதா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஏமா என்ன விஷயம்னு சொல்லுமா, உனக்கு ஒன்றும் புரியல. அதே பாரதி இந்த வீட்டை எழுதி கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாலாமா அப்படின்னு பார்வதி சொன்னோன்னே அதை கேட்டுட்டு ஸ்வேதா சொல்றாங்க, அம்மா என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? அவ ஓகே சொல்றதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த சொத்து பூரா நம்மளோட தான். அப்புறம் என்ன சொத்து பூரா நாளைக்கு உன் பேருக்கு வரப்போகுது, உன்னோட வாழ்க்கையை நீ பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. அறிவு சொல்றாரு, ஆமா பார்வதி சொல்றதும் கரெக்ட் தான். இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சு, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா நான் அப்படிலாம் சும்மா விட்டுற முடியாதுப்பா. அந்த ஆதியையும் பாரதியையும் நான் பிரிக்கணும். சொத்து மட்டும் வந்தா பத்தாது, அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கணும். என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அப்புறம் நான் சும்மா இருப்பேனா? யாருக்கிட்ட எந்த உண்மையை சொல்லணுமோ அந்த உண்மையை நான் சொல்ல போறேன். அதுவும் சொத்து என் கைக்கு வந்த பின்னாடிதான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதா, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, பாரதி கிட்ட உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, சொத்தை வாங்கிட்டு அப்புறம் சும்மா விட்டுருவோனா? அவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே வாழ்நாள் முழுவதும் சேரக்கூடாது, அது மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது காலையில ஆயிருது. காலையில பார்த்தா ஸ்வேதா மட்டும் தான் வந்து உட்காந்துருக்காங்க, வேற யாருமே வரல. என்னடா இது, டைம் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, நான் மட்டும் தான் வந்திருக்கேன், வேற யாரையுமே காணோமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க ஸ்கூல்ல விட்டுட்டு வர்றாங்க பாரதி. பாரதி வந்துட்டியா? நீ தான் கரெக்டா பஞ்சுவலா வர்ற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, காசுக்கு ஆசைப்பட்டு ஆதி மாமாவை வளைச்சு போடணும்னு நினைச்சேன், இப்போ அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம போச்சு அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா, சீ வாய் மூடு அப்படின்னு சொல்றாங்க பாரதி. கோவம் வந்துடுது ஸ்வேதாக்கு. யாரை பார்த்து சொத்துக்கு ஆசைப்படுறேன்னு சொல்ற? நீ தானா சொத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாமே இதை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும் போதே, ஓகே பாரதி, நீ அப்படி வர்றியா? இந்த கேள்வியை நீ அத்தை கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா சொத்து முழுவதும் என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு அவங்க தான் சொன்னாங்க. வேணா உன் புருஷன் ஆதி கிட்ட போய் கேளு, அதை விட்டுட்டு எங்கிட்ட வந்து கேட்க கூடாது, புரியுதா? ஸ்வேதா, அவங்க சொத்தை எழுதி வைக்கணும்னு நினைக்கிறது வந்து அது அவங்க உரிமை, அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. என்ன பாரதி இப்படி சொல்ற? சூப்பரா நடிக்கிற பாரதி. என்ன பாரதி நீ சொத்தெல்லாம் உன் பேர்ல இல்ல என் பேர்ல எழுதி வைக்க போறாங்கன்னு கவலையில இருக்க, பெரிய என்னமோ தியாகி மாதிரி பேசுற. இங்க பாரு, நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் தியாகி தான், அதை இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ தெரிஞ்சுக்குவ. நீ நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி ஸ்வேதா, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நீ சொத்தெல்லாம் வச்சுட்டு சந்தோஷமா இரு, எனக்கு அவங்க சொந்தம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போதே சாரதா வந்துடுறாங்க. பாரதி, நீ இப்ப எதுக்கு அவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லம்மா, பேசினா தான் அவளுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க பாரதி. அவ இன்னுமே புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காமா. உங்க குற்ற உணர்ச்சிக்காக, அதாவது கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னு ஒரே காரணத்துக்காக நீங்க அவளுக்கு சொத்து எழுதி வைக்கிறீங்க, அதுவும் கூட அவ தெரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு இருக்காளேம்மா. மனசு நீங்க மட்டும் இல்ல, ஆதையும் கூட சம்மதிச்சிருக்காரு, அதுவும் கூட இவளுக்கு தெரியலையேம்மா, அத்தாம பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, எல்லாம் ரெடி ஆயாச்சா அப்படின்னு வந்து அறிவு கேட்கிறாரு. ரெடி ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஸ்வேதாவும் சொல்றாங்க. எங்கப்பா அம்மா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ஆமா, அவ உங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டா, அவ வராதும் சந்தோஷம் தான். ஏன் தெரியுமா, அவ வந்து ஏதாச்சும் ஒண்ணு குளறுபடி பண்ணி டென்ஷன் பண்ணிட்டு இருப்பா. சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா அறிவு ரெண்டு பேரும் முன்னாடி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதியும் வர்றாரு. அப்போ அம்மா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டு கேக்குறேன்னு நினைக்காதீங்க, நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை. எதுக்காக அவங்களுக்கு எழுதி வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏதாச்சும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையா அப்படின்னு கேக்குறாங்க. சாச்சா அதெல்லாம் இல்ல பாரதி அப்படின்னு சொல்றாரு ஆதி. சாரதா சொல்றாங்க, நீ சொன்னீல பாரதி, அது என் மனசு ரொம்ப குளிர்ந்துருச்சு பாரதி. சொத்து எதுவுமே வேண்டாம், ஆதி மட்டும் போதும் சொன்னேல. இது மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைச்சது, நானே தேடினா கூட இப்படி ஒரு மருமகளை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறாங்க. போய் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன அத்தை தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னமோ நீங்களும் நாளும் டிவோர்ஸ் வாங்குற மாதிரி இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, எங்க பக்கத்துல வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. செம்ம கடுப்புல ஸ்வேதாவை பார்த்துட்டு இருக்காங்க சாரதா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஸ்வேதா, நான் இங்கேயே உட்காரேன் அப்படின்னு சாரதா சொல்றாங்க. என்னத்த, என்னமோ நான் உங்களை பிளாக்மெயில் பண்ணி சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வைங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க என்னமோ எப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போதே
கோவம் வருது ஆதிக்கு, பேசாம இரு அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்ன ஸ்வேதா இப்படி பேசிட்டு இருக்கிற, இப்ப இதுக்கு தேவையில்லாம இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்க, அதான் மொத்த சொத்தையும் எழுதி வைக்கிறோம்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரலும் வந்தாச்சுல்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லும் போதே பாத்தீங்கன்னா உள்ள இருந்து ஒருத்தர் வந்து உங்களை இப்ப கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் முன்னாடி எல்லாம் போய் நிக்கிறாங்க. ரெஜிஸ்டர் கேக்குறாரு சாரதா கிட்ட, இதுல சொத்தெல்லாம் எழுதி வைக்கிறதுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்றாங்க. முழு சம்மதம் அப்படின்னு சொல்றாங்க சாரதாவும். அதுக்கப்புறம் கையெழுத்து போட சொல்றாங்க சாரதா, ஆதி எல்லாருமே கையெழுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்வேதா அப்புறம் அறிவை எல்லாரும் கையெழுத்து போடுறாங்க. கையெழுத்து போட்ட பின்னாடி பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு முடிச்சோன்னே டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா, பத்திரம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சாரதா கிட்ட ரெஜிஸ்ட்ரார் சொல்றாரு. என்ன சார் இது உடனே வாங்கிடலாமா, முதல்ல எல்லாம் 1 மாசத்துக்கு மேல ஆகுமே அப்படின்னு கேக்குறாரு அறிவு. அவங்க கொஞ்ச நேரத்துல வாங்கிடலாம், கிளர்க்கு உங்களை கூப்பிடுவாங்க, நீங்க அது வரல வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ரெஜிஸ்டர். இதெல்லாம் கேட்டுட்டு பாத்தீங்கன்னா சாரதா அங்க இருந்து போயிடுறாங்க. ஸ்வேதா அப்படி காத்தல மிதந்துகிட்டு இருக்காங்க, அவ்வளவு சந்தோஷ, சொத்து ஃபுல்லா நமக்கு வர போகுதுன்னு. அவங்க போறத பார்த்துட்டு அதே அம்மா ரொம்ப அப்செட்டா இருக்காங்க அப்படிங்கிறாங்க பாரதி. இல்ல இல்ல வேலை முடிஞ்சிச்சுல அதான் போறாங்க பாரதி அப்படிங்கிறாரு ஆதி. அறிவு சொல்றாரு, பாரதி என்னதான் சொத்து எல்லாம் எழுதி கொடுத்திருந்தாலும் அவங்க சொன்ன வாக்க காப்பாத்த முடியலன்னு இருக்கும்ல, காசு பணம் என்னதான் இருந்தாலும் வாக்க காப்பாத்த முடியலன்னு சோகம் இருக்கும்ல, அதான் போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுவுமே பேசல, செம்ம கடுப்புல இருக்காரு அறிவு. அதுக்கப்புறம் வெளியே இவங்க 4 பேரும் வந்துடுறாங்க. உடனே நம்ம ஆதி என்ன பண்றாருன்னா ஸ்வேதா கிட்ட அவரோட கார் சாவியை கொடுக்குறாரு. எதுக்கு மாமா கார் சாவி கொடுக்குறீங்க, ஆமா சொத்து எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு, இந்த கார் சாவியை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆட்டோவை கூப்பிடுறாங்க. ஆட்டோல ஏறதுக்கு போறாங்க. ஆதி பாரதி 2 பேரும் ஆட்டோல ஏற போகும்போதே மாமா மாமா ஒரு நிமிஷம் இல்லைங்க, என்ன மாமா நீங்க பாட்டுல போயிட்டு இருக்கீங்க, இப்படி போனா இதோட நம்ம உறவு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா, நீங்க ஒன்னும் பேசாம போறீங்க. அப்படிலாம் இல்ல ஸ்வேதா அப்படின்னு சொல்லும் போதே, மாமா கல்யாணம் முடிஞ்சு பாரதிக்கு கிஃப்ட் நான் ஒண்ணுமே கொடுக்கல, நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல இல்ல அப்படிலாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆதி. இல்ல மாமா நீங்க அப்படிலாம் சொன்னாலாம் விட முடியாது, நான் கொடுத்தே ஆகணும் கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படி என்னதான் கிஃப்ட் அப்படின்னு கேக்குறாங்க பாரதி. பாரதி நீ நினைக்கிற மாதிரி கிஃப்ட் பொருளாலாம் இல்ல, ஒரு இதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே புரிஞ்சு போயிருது ஆதிக்கு, இந்த விஷயத்தை தான் பாரதி கிட்ட சொல்ல போறா அப்படின்னு தெரிஞ்சு போயிருது. அது வந்து பாரதி அப்படிங்கும் போதே ஸ்வேதா இங்க வா வா அப்படின்னு சொல்லி அறிவு கூப்பிடாரு. இருப்பா வர்றேன், நீ முதல்ல வா அப்படின்னு சொல்லி தர தர இழுத்துட்டு போறாரு. இந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அந்த சொத்து பத்திரத்தை வாங்கி இதை முதல்ல படி ஸ்வேதா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்லுங்க, முதல்ல படி, பார்த்துட்டு என்னன்னு நீங்களே சொல்லுங்கப்பா. என்ன நினைச்சிட்டு இருக்க, சொத்து பூரா உன்னோட பேர்ல இல்ல ஸ்வேதா, எவனோ மூராம் பிள்ளைக்கு சொத்த பூரா எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அறிவு என்னப்பா சொல்றீங்க, ஆமா ஸ்வேதா இங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா வேற யாருக்குங்க எழுதி வைக்க போறாங்க, இதை பூரா தமிழ் பேர்ல எழுதி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொத்த பூரா. அப்பா இதெல்லாம் எப்படிப்பா நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க ஸ்வேதா. ஸ்வேதா சொத்த பூரா நம்ம பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லி நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டா, ஏன் அக்கா இங்க வந்து நம்ம அசிங்கப்பட்டதான் மிச்சம், இனிமேல் அக்கா தம்பி உறவெல்லாம் கிடையாது, சும்மா விட மாட்டேன் இனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அறிவு. சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு பாரதிய அந்த ஆதையும் பிரிக்கலான்னு உண்மை பூரா சொல்லலான்னு இருந்தான்ப்பா, இதுதான் நல்ல சான்ஸ், இதை விட்ட சான்ஸே கிடைக்காது, இவங்க நமக்கே தெரியாம நம்ம கிட்டே விளையாண்டுட்டு இருக்காங்கப்பா. ஆமா நம்ம கிட்டே இப்படி இவ்வளவு தெரியாம எப்படி பண்ணிருக்காங்க, நம்மள எவ்வளவு பெரிய முட்டாளன்னு நினைச்சிருப்பாங்க ஸ்வேதா. இப்பவே நான் 2 பேத்தையும் கூப்பிட்டு சொத்து பூரா என் பேர்ல எழுதி வைக்க போறேன். அப்பா சொத்து கூட எனக்கு முக்கியம் இல்லப்பா, என் வாழ்க்கையை அழிச்ச அந்த ஆதி பாரதி 2 பேரும் பிரியணும்பா. ஏண்டா இந்த ஸ்வேதாவை பகைச்சுக்கிட்டோன்னு அவங்க ரொம்ப அலறி பயந்து நடுங்கணும்பா. ஒண்ணு இல்லாதவ என் வீட்டுக்கு வந்து என்கிட்டே சேலஞ்ச் பண்றா அப்படின்னு சொல்லும்போது, ஸ்வேதா இது பத்திரம் ஆபீஸ், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாரு அறிவு. அந்த ஆதி என்னன்னா அவன் முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்துறான், பொறுத்ததெல்லாம் போதும்பா, முதல்ல உங்க அக்கா, அதுக்கப்புறம் அந்த ஆதியும் பாரதியும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வேதா. அடுத்ததே பாரதி ஆதி 2 பேரும் ஆட்டோல போயிட்டு இருக்காங்க, சாரதா கார்ல போயிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.